வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தகவலோட தான் வந்திருக்கேன். கூட்டுறவு வங்கிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன்கள்லாம் வந்து தள்ளுபடி ஆகுமா? தமிழக அரசு வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்களா? இல்லையா? நகை கடன்ல வந்து எதிர்பார்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே மறக்காம நம்மளோட ஜிம் கார்த்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நகைய வந்து அடமானம் வச்சு கடன் பெறும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்பலாம் வந்து ரொம்பவுமே வந்து ஈஸி ஆயிருச்சு. அதிகமா வந்து வருமான வரி சான்று, ஐடி விவரங்கள் எல்லாமே கூட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடனுக்கு வந்து நகைய வந்து அடமானம் வைக்கலாம். அவசர தேவைக்கு, அப்புறம் வந்து மருத்துவம், கல்வி, திருமணம் போன்ற செலவுகளுக்கு வந்து விரைவில வந்து நிதி வேணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணுவோம், மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாமே வந்து கடனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நகைய தான் வைப்போம். அது கூட வட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுல வந்து இப்ப என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புனா, இத வந்து நம்ம தள்ளுபடி செய்யுமா நம்ம அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்து விவசாயிகிட்ட இருக்கு. நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் வந்து நாட்ல வந்து பிரதான ஒரு தொழிலாக இருக்கு. விவசாயிகள் வந்து தங்களோட தேவைகளுக்கு, குறிப்பா வந்து கல்வி, மருத்துவம், திருமணம் போன்றவைகளுக்காக நகைகள வந்து அடமானம் வைக்கிறாங்க. இதுல வந்து தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி, அப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கி, நிலவள வங்கி போன்ற வங்கிகள் வந்து கடன் பெறுறதுக்கு விவசாயிகள் அதிகமா வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த நகை கடனுக்கு விதிமுறைகள் குறையாவும், வட்டி குறைவாவும் இருக்கிறது தான். வங்கிகள்ல வந்து வட்டி விகிதம் வந்து மாற்றப்பட்டாலும், மொத்தத்துல வந்து விவசாயிகளுக்கான வட்டி சுமை வந்து குறைவா தான் இருக்கும். மாநில, அதுக்கப்புறம் மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு வந்து அடமானம் பெயர்ல வந்து நகைக்கடன் வந்து வழங்குறாங்க. இந்த நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா? அப்படிங்கிறது தான். கடந்த 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை உயர்ந்ததால சென்னையில வந்து ஒரு சவரன் தங்கம் வந்து ரூ. 1,00,000 வந்து தாண்டிச்சு. இதனால புதிய தங்கம் வாங்குவோரும் குறைஞ்சுட்டாங்க. ஆனா வந்து நகைகள வந்து அடமானம் வச்சு கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுச்சு. சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி அறிவுரையின்படி பார்த்தீங்கன்னா, நகைக்கடனோட மதிப்பு வந்து 60 முதல் 65% வந்து குறைச்சிருக்காங்க. அவசர தேவைக்காக வந்து முக்கியமானதுக்காக தான் நம்ம வந்து நகைய வந்து அடமானம் வைக்கிறோம். அதுக்கான அதாவது அதோட வரம்பும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ நகை தான் நீங்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரம்பு வந்து விதிச்சிருக்காங்க. இதுக்கிடையே வந்து ஒவ்வொரு தேர்தல் போதும் பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் பற்றிய பயிர்க்கடன், அதுக்கப்புறம் வந்து இது பத்தின தள்ளுபடி அறிவிப்பு வந்து வாக்குறுதியா வந்து அளிக்கப்படுவாங்க. விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல திட்டமா வந்து அமையும். அந்த வகையில வந்து இந்த வருஷம் வந்து சட்டசபை தேர்தல் நடைபெற போது, அப்போ வந்து மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடனை வந்து விரைவிலே தள்ளுபடி செய்யும் அப்படிங்கிற அபரிவிதமான நம்பிக்கைகளையும் வந்து அடகு வைக்கிறாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு விவசாயிகிட்டயும் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அதனால நகைக்கடன வந்து தள்ளுபடி செய்றதுக்கு வந்து நம்மளோட அரசு வந்து வாக்குறுதி வந்து குடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நகைக்கடன் தள்ளுபடியில வந்து அ அரசு வந்து ஏற்கனவே வந்து வாக்குறுதிய வந்து நிறைவேற்றியிருக்கிறதுனால, மீண்டும் வந்து வாக்குறுதிய தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அ அது மட்டும் இல்லாம போதாக்குறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், அப்புறம் பொங்கல் தொகுப்பு போன்ற சூப்பரான சர்ப்ரைசஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. தங்க நகைக்கடன் வந்து தள்ளுபடி அறிவிப்பு விரைவில வந்து வரக்கூடும் அப்படின்னு விவசாயிகள் வந்து உணர்றாங்க. எப்படி இப்ப நம்மளுக்கு பொங்கலுக்கு வந்து ரூ. 3000 குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்ததோ, அதே மாதிரி இதுவும் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கேத்தபடி நிலுவையில இருக்க நகைக்கடன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது குறித்து வந்து ஒரு லிஸ்ட்டும் தயாரிக்க சொன்னதா வந்து அரசு தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு. 2026 தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமான தேர்தல் அறிக்கை இன்னும் வெளியிடல. ஆனா, கடந்த 2021 தேர்தல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் எல்லாமே தள்ளுபடி அறிவிக்கப்பட்டாங்க. சுமார் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 கோடி மதிப்பிலான கடன்கள் வந்து தள்ளுபடி செஞ்சாங்க. இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான அறிவிப்பா இருந்துச்சு அப்போ. அதே மாதிரி தான் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவான 2026 தேர்தல்ல வந்து எந்த ஆட்சி வந்தாலும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகுறதுக்கு மேக்ஸிமம் வந்து சான்சஸ் இருக்கு அப்டிங்கிறத வந்து விவசாயிகள் வந்து நம்புறதா ஒரு தகவல் வந்து பரப்பப்பட்டுட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த பதிவுல வந்து நான் முழுமையா சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அரசு தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான அறிவிப்புமே வெளியிடல. அது வந்து அரசு தரப்புல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து அறிவிப்புகள் வரலாம் அப்டிங்கிற மாரி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா, நம்ம அதுக்கு கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அது வந்தவுனே நான் கண்டிப்பா நம்மளோட சேனல்ல வந்து உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே!